சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு செய்தி. மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்களுக்கு உங்களுக்கான மற்றொரு மாத உதவித்தொகை இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்க பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாதவர்கள் வேறு என்ன உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று இங்கே பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்கள் அனைவரும் இருப்பின் அவர்கள் தமிழ்நாடு அரசிடமிருந்து மற்றொரு மாத உதவித்தொகை பெறுவது எப்படி என்பதை இங்கே முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு அரசு அனைத்து தரப்பு மக்களையும் முன்னேற்றும் பல சிறப்பு நிதி உதவியானது அனைத்து திட்டங்கள் ஓவிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதியோர் ஓவிய திட்டம் ஆகிய திட்டங்கள் சொல்லலாம். இந்த வரிசையில் பெரும்பாலும் இந்த திட்டங்கள் எல்லாம் படித்தவர்கள் மற்றும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு வடிவமைத்துள்ளது. அந்த வகையில் இருக்கும் இன்னொரு திட்டம்தான் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை. இந்த திட்டத்தில் படித்தவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பின் தமிழ்நாடு அரசிடமிருந்து மாத உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அதனால் மகளிர் உரிமை தொகை பெற முடியாமல் இருக்கும் பலருமே படித்த பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசிடமிருந்து மாத உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். அதே சமயம் தமிழ்நாட்டில் படித்த பெண்கள் பலர் வீட்டில் இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த உதவித்தொகை பெற முடியும் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றன. ஒருவேளை மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்காக இருப்பின் அவர்கள் இந்த உதவித்தொகையை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருந்தால் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் டிஎன் வேலைவாய்ப்பு என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். இது மிகவும் சுலபமாக இருக்கும். அதே சமயம் 10ஆம் வகுப்பு தவறியவர்களுக்கு மாதம் ரூபாய் 200, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 300, மேல்நிலை கல்வி முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 400, பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 600 கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் ரூபாய் 600, மேல்நிலை வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 750, பட்டதாரிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை பெறலாம். இத்திட்டத்திற்கும் பிரத்யோக விதிமுறைகள் இருக்கிறது. அவற்றை படித்து பார்த்து இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என தாவேகா தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் சிறு குறு தொழில் முனைவோராக மாற விரும்பும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு திருப்பி செலுத்த தேவையற்ற வகையில் ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியமாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இந்த செய்தி மக்களிடையில் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ச்சியாகவே 5 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 1 லட்சம் ஊக்குத்தொகையானது வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அதே சமயம் இந்த திட்டம் பொறுத்தவரை பட்ஜெட்டில் விரிவான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ச்சியாக இனி 5 நாட்களில் சாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு
முதியோர் உதவித்தொகை. அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்த மிக முக்கியமான தகவல். அதாவது சாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டவை ஆன்லைனில் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையின் சார்பில் வழங்கப்படும் சாதி சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆன்லைனில் விண்ணப்பித்து ஆவணங்களை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது என பொதுமக்கள் சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து சென்னையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது முதலமைச்சர் விஜய் மக்கள் விரும்பிய சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தர வேண்டும் என்பதன் அடிப்படையில் துறை வாரியாக ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேவை, விரைந்து மக்களுக்கு செயல்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்று மக்களுக்கு விரைந்து கிடைப்பதற்கு ஏதுவாக இன்றைய தினம் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஆன்லைன் மூலம் ஜாதி சான்றிதழ் பகுதி செய்வதுடன் அந்தந்த வருவாய் வட்டத்தில் உள்ள அதிகாரிகள் ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் பணிகளை முடிக்க வேண்டும். மேலும் ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை, சமூக நலத்திட்டங்களையும் ஆன்லைனில் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும், பதில நாங்க கொடுப்போம். அதே சமயம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய அப்டேட்ஸ், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் டெய்லியுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.